என்னங்க இது பச்சை புள்ள மாதிரி எழுதுகிட்டு கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதையும் அழுகிறதையும் தான் ஆண்டவன் எனக்கு மிச்சமா விட்டு வச்சிருக்கான். என் தம்பி என்ன பார்த்ததும் பெருமையோட அண்ணே என்ன பாத்தியா உன் இஷ்டப்படியே நான் போலீஸ் அதிகாரி ஆயிட்டேன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். அதுக்கு பதிலா நீ ஒரு திருட கொள்ளக்கார உன்னை பிடிக்காம விடமாட்டேன்னு சொல்றத கேட்க வேண்டியதா போச்சு. சொன்னது யாரு? உங்க தம்பி தானே? என் தம்பிதான். நம்ம துரைதான். நம்ம துரைதான் வாழ்க்கையில என் கூட கைகோத்து நடப்பான்னு நினைச்சேன். அதுக்கு பதிலா என் கையில விளங்கு மாட்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. இவ்வளவுக்கு காரணம் யாரு? நாகநாதன். எங்க அம்மா சாகரத்துக்கு காரணமா இருந்தா என்ன திருடனாக்குனா என் தம்பியினாலும் சேர முடியாதபடி எங்களை இரு துருவங்கள் ஆக்கிட்டாய் அம்மா. அம்மா என் நிலைமைய பாத்தியம்மா. நடக்க வேண்டியது நடக்க கூடாதது எல்லாம் நடந்து போச்சுமா. எல்லாம் நடந்து போச்சு. போகட்டுமா. நான் என் தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டேம்மா. இனிமே எப்படி ஆனா என்ன போகட்டுமா? இல்ல, நீங்க உங்க தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னும் முடியல. நீங்க எப்படி அவரை நினைச்சு இங்க துடிச்சிட்டு இருக்கீங்களோ இதை விட அதிகமா உங்களை நினைச்சு அவர் அங்க துடிச்சுட்டு தான் இருப்பார். உங்களுக்கு ஆறுதல் சொல்ல பக்கத்துல நான் இருக்கேன். ஆனா அவருக்கு யாரும் இல்லை. என் தம்பிக்கு யாரும் இல்லையே. அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்க தம்பிக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை கமலாவை அவருக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது. நாகநாத குடும்பத்தோட சம்பந்தமா? நடக்காத கதை. நடக்காத விஷயங்கள் எவ்வளவோ உங்க வாழ்க்கையில நடந்து போச்சு. இந்த கல்யாணம் மட்டும் ஏன் நடக்காது? நிச்சயமா நடக்கும். கமலாவுக்கும் உனக்கும் உள்ள உறவை நான் தெரிஞ்சுக்கலாமா? சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகணும். ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிச்சோம். அப்போ கல்யாண வீட்டுல இருந்து கமலாவை உங்க அண்ணன் கடத்துனதுக்கும் உனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இருக்க முடியாதுதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கமலாவை நீ காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கும் கல்யாண வீட்டுல இருந்து கமலாவை உங்க அண்ணன் கடத்திக்கிட்டு போனதுக்கும் துரை என்னுடைய சந்தேகங்களுக்கு ஆதாரமா இந்த லெட்டர்களும் இருக்கு. இது விஷயமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன செய்யறோம், அதனுடைய விளைவுகள் என்னங்கிறது தெரியாம எங்க அண்ணன் இப்படி நடந்துகிட்டது குற்றம் தான். குற்றம் மட்டுமல்ல, தர்மத்துக்கு நீதிக்கும் ஒரு வழிப்பறி கொள்ளக்கார விட்டிருக்கிற சவால். இதுக்கு உன்னுடைய பதில் என்ன? ஒரே பதில் தான். கமலாவை கடத்திக்கிட்டு போனதே எங்க அண்ணன் செஞ்ச கடைசி குற்றமா இருக்கட்டும். அவர் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கமலாவை கொண்டாந்துட்டேன். மாலை மாத்திக்கிங்க. மாலை மாத்திக்கிங்க. இதுதான் உங்க அண்ணனா? ஆமாங்க, நான் தான் ரெங்க துரையோட அண்ணன். தம்பி சொல்லித்தான் அந்த பெண்ணை கடத்திட்டு வந்தியா? என் தம்பி ஒண்ணு சொல்லல. நான் தான் போய் கமலாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். கமலாவை காப்பாத்துறியா? ஆமா, இவரும் கமலாவும் சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்னா படிச்சு பழகுனாங்க. ஒருத்தர் விரும்புனாங்க. அந்த படுபாவி நாகநாதன் என்ன பண்ணா, திடீர்னு இந்த பொண்ணை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டான். நான் விடுவேனா? ஐயா, இது வரைக்கும் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் போய் கெஞ்சினது கிடையாது. எங்க குடும்பத்தையே அழிச்ச நாகநாதன் போய் இவங்களுக்காக கெஞ்சினேன். என் தம்பிக்கு கமலாவை கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு கேட்டேன். அவன் சரின்னு வாக்கு போய் மனுஷனா பிறந்தவன் சொன்ன சொல் தவறலாமா? வாக்கு தவறவன் மனுஷனா? அவன் தவறிட்டானுங்க. இப்ப நான் கமலாவை கொண்டுட்டு வரலன்னா இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? அதனால தானுங்க நான் இப்படி செஞ்சுட்டேன். ஐயா நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சது சரிதானே? தம்பி ஏன் நிக்கிறீங்க? நேரமாகுது, மாலையை மாத்திக்கிறீங்க. ஐயா சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா. அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் செய்து வைக்கிற முறை. ரங்கா, உண்மையிலேயே உன் தம்பி மேல நீ பாசம் வச்சிருக்கிறியா? நான் இந்த உலகத்துல வாழ்றதே என் தம்பிக்காக தாங்க. அவன் சந்தோஷமா இருக்கணும் நீ விரும்புறியா? அவன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். அவனுக்காக நீ எதையும் செய்வியா? உயிரை வேண்டாலும் கொடுப்பேன். போய் இதை நான் நம்ப மாட்டேன். ஐயா, நான் திருடன் தான், ஆனா பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன், ஆனா உன் தம்பிக்கு துரோகம் செய்யறேன். ஐயா, இப்படி நான் சொன்ன எனக்கு கோபம் வந்துருங்க. என் தம்பிக்கு நான் துரோகம் செய்யறேனா? ஆமா, மறுபடியும் சொல்றேன், உன் தம்பிக்கு நீ துரோகம் தான் செய்யறேன். ரங்கா, துரையனுடைய மனசுல சத்தியம் என்ற விதையை விதைச்சு அது செடியா முளைச்சு பலன் தர போற நேரத்துல உர வைக்கிறதாக நினைச்சு நெருப்பு அள்ளி கொட்டிட்டேன். புரியும்படியா சொல்லுங்க, புரியும்படியா சொல்லுங்க. உன் தம்பி ஒரு கடமை வீரனா வரணும் நீ ஆசைப்பட்டியா இல்லையா? ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்ட மாதிரியே எங்க அம்மாவோட ஆவி அதை நிறைவேற்றி வச்சு. ஆனா இப்ப நீ ஒரு திருடனா மாறி ஒரு தம்பிக்கு எதிரியாயிட்ட. புரியுதா உனக்கு? ஐயோ, காசு பணத்துக்காக நான் திருடன் ஆகலையே.
அந்த பாவி நாகராஜ எங்க குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தையும் இந்த ஊர்ல அவன் செய்யற அக்கிரமத்தையும் தட்டி கேட்கறதுக்காக அவனை எதிர்த்தேன். எல்லாருமா சேர்ந்து என்ன திருடனாக்கிட்டாங்களே, எல்லாருமா சேர்ந்து என்ன திருடனாக்கிட்டாங்க. ஐயா, கெட்டவரை தட்டி கேட்கறது தப்பா? தப்புதான். நாகராஜ குற்றம் செய்வேன்னு உன்ன மாதிரியே எல்லாரும் கொலையும் கொள்ளையும் செய்ய ஆரம்பிச்சுட்டா சமூகம் என்ன ஆகும்? ரங்கா, உன் தம்பிக்காக பெரிய தியாகம் செய்யறதாக நினைச்சுட்டு இத்தனை குற்றங்களை செய்துகிட்டே போறியே, அது அத்தனையும் உன் தம்பியுடைய பெருமையை குறைக்கத்தான் பயன்படும். இன்னும் தொடர்ந்து இதையே நீ செய்துட்டு போனா உன் தம்பியினுடைய வாழ்க்கையை நீயே நாசமாக்குறேன் தான் அர்த்தம். ஐயா, எந்த தம்பிக்காக உன்னுடைய உயிரையே கொடுப்பேன்னு நீ சொல்றியோ அந்த தம்பி உன்னுடைய தவறுகளுக்காக அவனுடைய உயிரையே கொடுத்துருவான் போல. ஐயோ, என் தம்பி சாகக்கூடாது, என் தம்பி சாகக்கூடாது. நான் தெரியாம பெரிய தப்பெல்லாம் செஞ்சுட்டேன். ஐயா, என் தம்பி மேல சத்தியமா சொல்றேன், பார்க்க போற என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இனிமேல தப்பே பண்ண மாட்டேன். ஐயா, தப்பே பண்ண மாட்டேன். இந்தாங்க தம்பி, தம்பி, இனிமேல தப்பே பண்ண மாட்டேன். என் மனுஷனை சொல்லு, நான் ஓடிட்டேன். ரங்கா, உன்னை மன்னிக்கவோ அல்லது தண்டிக்கவோ எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. குற்றவாளிகளை நீதிக்கு முன்னால நிறுத்த வேண்டியதுதான் எங்க கடமை. இன்ஸ்பெக்டர், போலீசால தேடப்பட்டு வந்த கொள்ளக்கார ரங்க சரணடைஞ்சிருக்கிறான். Do your duty. எல்லாருமே பொய் சொல்றாங்க சார். அப்போ நீங்க சொல்றது மட்டும்தான் உண்மை இல்லையா சார்? அப்படி ஒரு காலம் இருந்தது. அதனாலதான் அப்பாவி ரங்கனை அடிச்சு ஊரை விட்டு விரட்ட முடியும். ஊரை விட்டுதான் விரட்டினார் இவர். ஆனா கூட பிறந்த அண்ணனை இந்த உலகத்தை விட்டே விரட்ட பாக்குறியப்பா. ராப்பகலா பாடுபட்டு உன்னை தூக்கி வளர்த்த உங்க அண்ணன் கைக்கு தங்கத்தால காப்பு போடலனாலும் விலங்கு போட்டு புகழ் வாங்குற பெரிய வீரன் ஆயிட்டேப்பா, கடமை வீரன் ஆயிட்டே. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கேக்குறேன், உங்ககிட்ட கேட்கதான் வந்திருக்கேன். இல்லைன்னு சொல்லாம கொடு. துரை, என் புருஷனை விடுதலை செய்யணும் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு நீ சம்மதிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கடமைதான் பெருசுன்னு கூட பிறந்த அண்ணனை எங்க பூட்டி வச்சிருக்கியோ அதே இடத்துல என்னையும் சேர்த்து அவரை கொல்றதுக்கு முன்னால என்ன கொன்னுடுப்பா, என்ன கொன்னுடு. என் வயிற்றுல வளர்ற உங்க குடும்ப வாரிசு மேல ஆணையா சொல்றேன். அவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சுடாதப்பா. அவர் இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லப்பா, உலகமே. அண்ணி, நீங்க பொண்ணா இருக்கிறதுனால மனசுல உள்ளதை சொல்லி காட்டி அழுத்தீங்க. ஆனா பாசமும் கடமையும் ஒன்னோட மோதி வெடிச்சு எரிமலையா கும்பிடுற என் உள்ளத்தை யார்கிட்ட காட்டுவேன், எப்படி சொல்லுவேன்? இந்த உடம்பு அவர் வளர்த்தது, இதுல ஓடுற ரத்தம் அவருடைய உழைப்பு. நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அண்ணனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆனா விதிவசத்தால அவர் மேல ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை போக்குறதுக்கு நான் இந்த வழியில போய்தான் தீரணும். தயவு செய்து அதுக்கு குறுக்க நிக்காதீங்க, நிக்காதீங்க. என்ன வற்புறுத்தாதீங்க. அப்படி சொல்லிடாதப்பா. என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு கேட்டு போயிடுங்க. அட பாவி, உன்னை நம்பி வந்தேனே, என்ன மோசம் பண்ணிட்டியடா, என்ன மோசம் பண்ணிட்டியே, என்னை ஏமாத்திட்டியே. நீ எங்க வந்த? வாங்க போயிடலாம். நீ போ, நான் வர முடியாது. இல்ல, நீங்க இல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். கேள்வி தப்பிச்சு தெரியாம நான் இங்க வர முடியாது. ஐயோ வாங்க, போயிடலாம். வாங்க. என்னையா தப்பிச்சு போக பாக்குறேன்? நான் சொல்றதை கேள். என் தம்பிக்கு துரோகம் செஞ்சுட்டு அங்கிருந்து வர முடியாது. தம்பி தம்பி நீ ஏன் இப்படி புலம்புறீங்க? உங்க தம்பிக்கு உங்க மேல கொஞ்சம் கூட பாசமோ அன்போ கிடையாது. நீதியை காப்பாற்றுறதுக்காக அண்ணன் தம்பின்னு பார்க்காம நேர்மையா நடந்துட்டாங்கிற நல்ல பேரை என் தம்பிக்கு வாங்கி தர வேண்டியது என்னுடைய கடமை. நீதிக்காக போராடுற தம்பிக்கு கடமை செய்யற நீங்க தாலிக்காக போராடுற உங்க மனைவிக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீதி நேர்மைன்னு சொல்லி உங்க தம்பி உங்களை தூக்கு மேடைக்கு தான் அனுப்ப போறாரு. நிச்சயமா உங்க தம்பி உங்களை தூக்கு மேடைக்கு தான் அனுப்ப போறாரு. அப்ப நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னால மஞ்சள் குங்குமத்தோட உங்க மடியில மஞ்சள்
என்ன பாருமா தங்கம், என்ன பாரு. நானா அதைய விட்டுட்டு போயிடாத தங்கம், விட்டுட்டு போயிடாத. ஆண்டவா, ஆண்டவா, இந்த உலகத்திலேயே எனக்கு துணையா இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் இதுதான். இதை காப்பாத்து ஆண்டவா, காப்பாத்து. உங்க மடியில நான் சாக போறேனே, நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். சொல்லாதே, அப்படி சொல்லாதே. தூக்கு மேடைக்கு போக இருந்த என்னை காப்பாத்தி என் கூட வாழணுங்கிற ஆசையோட ஓடி வந்தியே, நீ சாகக்கூடாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் விட மாட்டேன். இந்த ஊரையே நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன். அது என்ன பாத்தியா தங்கம், என் வாழ்க்கையே எரிஞ்சு சாம்பலாகிட்டு இருக்கு. ரங்கா, என்ன மன்னிச்சிடப்பா, என்ன மன்னிச்சிடப்பா. என்ன யாரும் மன்னிக்கலையே. ஏது மரியாதை எங்க அம்மா மேல பழி சுமத்தி அவங்கள கொன்னியே, அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். எனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து நெருப்பாகிட்டு இருக்காளே தங்கம், அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். ரங்கா, நான் பாவி, என்ன மன்னிச்சிடப்பா, என்ன மன்னிச்சிடப்பா. எழுந்திரு, ஓடு, உன் முடிவை பார்த்து ஓடு. நீ தொட்டு சத்தியம் பண்ண துப்பாக்கிய உன்னை பழிவாங்க எங்க அம்மாவை கொன்னதுக்காக. என்ன திருடனாக்கினதுக்காக. சங்கத்துக்காக. உங்களை காப்பாத்துறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லாம் வீணாக்கிட்டீங்களா? வீணாக்கிட்டீங்களே. நீ என்ன காப்பாற்ற போறியா? சொல்ல கேளுங்க. நான் சொல்றத நீ கேள். இதயத்துல எரிஞ்சுகிட்டு இருக்கே நெருப்பு, அது இந்த வீடை மட்டும் இல்ல, இந்த ஊரையே சுத்தி எரிக்க போகுது. இனி நீங்க தவறு செய்யறத அனுமதிக்க மாட்டேன். என்னடா சட்டம் பேசியா? சட்டம் விடியது. இந்த இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. சுட போறியா? என்ன சுட போறியா?
வீட்டுக்கே நாம வந்துட்டோம் இல்ல? என்னைக்குமே ஒண்ணு சேர முடியாத இரு துருவங்களா இருந்த நம்ம அம்மா ஒண்ணு சேர்த்துட்டாங்க. நம்ம வீட்டிலேயே ஒண்ணு சேர்த்துட்டாங்க இல்ல? இதோ இதே தம்பி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்றது பாவம், திருடுறது அதை விட பெரிய பாவம்னு படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் பழைய சோறு வெங்காயம் கொண்டுட்டு வந்து உன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சாப்பிடுறா தம்பி, சாப்பிடுறா தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இல்ல? எல்லாம் போச்சுடா, எல்லாம் போச்சுடா. ஐயா, முள்ளாலதான் எடுக்கணுங்கிறத நினைச்சுக்கிட்டு நெருப்பால் அணைக்க முயற்சி பண்ணேன். என் கணக்கு தப்பா போச்சு. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். தப்பு செய்யறவங்க அவன் கணக்குல இருந்து தப்ப முடியாது. எனக்கு இந்த முடிவு வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். தவறுதல் மனிதனின் பழக்கம், அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும். தவறுதல் மனிதனின் பழக்கம், அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும்.